அம்மா 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமையில் சரியான ராகுகால பூஜையில் உன் அருளை நான் எதிர்பார்க்கிறேன் அம்மா. இந்த வருஷம் 1/1/2026 சக்தி பக்தர்களுக்கெல்லாம் நீ துணையாக இருக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப கோரத்தாண்டவமான வருஷம். எல்லாரும் என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாம் நிம்மதி இல்லை, உடம்பில் பிணி, கணவன் மனைவி பேசுறதில்ல, பிள்ளைகள் படிச்சுட்டு அப்போன்னு விட்டுட்டு பொண்ணை இழுத்துன்னு கோயிலில் போய் தாலி கட்டி போயிடுறான், ஒரே வருஷத்தில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறான், பையனும் அதே வேலை செய்கிறான், பொண்ணும் அதே வேலை செய்கிறான், அப்பா கடன் வாங்கி வீடு அடமானம் போட்டு டாக்டர் படிக்க வச்சு இன்ஜினியர் படிக்க வச்சு அந்த பொண்ணுங்க ஒரே நிமிஷத்தில் அப்பா அம்மா மறந்துட்டு முன்னுகிட்ட தெரியாத முன்னாடி கையை பிடிச்சி நிறுத்துன்னு ஓடிடுறா. இது எல்லாம் உங்களையும் அழித்துவிடும், உங்கள் வாழ்க்கையும் அழித்துவிடும். ஒரு திருமணம்தான் ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு பெண்ணுக்கு யோகம். மறு திருமணம் என்பது 16 லோகத்துக்கு பாவம். சின்ன வயசில் அகால மரணம் நடந்துச்சுன்னா மறு திருமணம் பண்ணலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு நோயில் இறந்துட்டான், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம். அது தோஷ நிவர்த்தி உண்டு. ஒரு வருஷம் ஒருத்தங்கிட்ட வாழ்ந்துட்டு அவன் தேவையில்லை, அடுத்த வருஷம் வேறு ஒருத்தங்கிட்ட போகிறேன்னா 16 ஜென்மத்துக்கும் உங்கள் வம்சம் விளங்காது, நீங்கள் நரக வழியை அனுபவிப்பீர்கள். இது சத்திய அருள்வாக்கு. இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாருக்கும் நோய் பிணிகள், எல்லாம் ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை செலவு. ஒருத்தர் வீட்டில் கூட நிம்மதி இல்லை. தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை சுமந்துடுறாங்க. நான் பத்திரகாளி கிட்ட ஒரே ஒரு அருள்வா கேட்குறேம்மா, நீங்கள் இருக்கிறீங்களாம்மா? நீங்கள் பழம் பூ கொடுக்கறது உண்மையாக இருந்தால் சரியாக வரலையேம்மா. இப்போ சேனாருள் 3 வாரம் வந்தார். அவர் இடத்த விற்று கொடுன்னு பழம் கொடுத்தா, பூ கொடுத்தா, எல்லாம் கொடுத்தேன். ஆனால் நான் தை மாதம் முடியும், மார்கழி மாதத்தில் முடியாதுன்னு சொன்னேன். எல்லாமே அலைச்சலாக இருக்குதாம்மா, எல்லாமே சிரமமாக இருக்குதாம்மா. உன்னை விட்டால் கதி இல்லைம்மா. எல்லாருக்கும் நல்லொருள் புரியுமா. சத்தியமாக உண்மையை காப்பாற்றுமா.